அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிதா காந்தி, திருப்பத்தூர் மாவட்டம், நாற்றம்பள்ளி. இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம எல்லாருமே மொபைல் ஃபோன்கள், இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் பயன்பாடு அதிக அளவில் பயன்படுத்திட்டு வரோம். அந்த பொருட்கள் எல்லாமே இப்போ நடப்பு நிதியாண்டில் எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய உற்பத்தி அன்று ஏற்றுமதி எல்லாம் எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27.7% உயர்ந்திருக்கு. அதாவது நம்ம டாலரில் சொல்லணும்னா $15.48 மில்லியன் உயர்ந்துள்ளது. மேலும் இந்த மொபைல் ஃபோன்கள் ஏற்றுமதியானது கடந்த 7 மாதத்தில் மட்டும் 60% அதிகரிச்சிருக்கு. அதாவது அதையும் டாலரில் சொல்லணும்னா $4.97 பில்லியன் உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்தியா மொபைல் ஃபோன் எலக்ட்ரானிக் பொருட்கள் தரம் உலக தரத்தில் போட்டி போடக்கூடிய அளவுக்கு நம்முடைய அந்த உற்பத்தி பொருட்களினுடைய தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஏற்றுமதி எல்லாம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது எதை சொல்லலாம்னா ஒரு 2014க்கு முன்னாடி நாம் இந்த உற்பத்தி லெவலில் நம்ம எவ்வளோ இருந்தோம்னு பார்த்திங்கன்னா 11வது இடத்துல இருந்தோம். ஆனால் இப்போ நாம் எந்த இடத்துல இருக்கிறோன்னு பார்த்திங்கன்னா 6வது இடத்துக்கு வந்திருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தான் இல்லைங்களா? அதுவும் இல்லாமல் நம்மளுடைய எதிர்கால இலக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2030 இந்த உற்பத்தி அளவு நம்மளுடைய உலக லெவலில் இதை எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த அளவு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா $1 ட்ரில்லியன் அளவுக்கு நம்ம ஏற்றுமதியில் உயர்ந்து இருக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த மின்னணுவியல், இந்த புதுப்பிக்கத்தக்கக்கூடிய ஆற்றல், தகவல் தொழில்நுட்பம், இது எல்லாத்துலேயுமே நாம் உயர்ந்து கண்டிப்பாக இருப்போம்னு யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டு வர்த்தக இயக்குனராக தாங்க இதை நமக்கு சொல்லியிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மொபைல் ஃபோனில் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இறக்குமதியை தான் பண்ணியிருந்தோம். நம்ம ஏற்றுமதியிலலாம் அவ்வளோவா இல்லவே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம எப்படி இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மொபைல் ஃபோன்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு நாம் உயர்ந்து இருக்கிறோன்னா அது கண்டிப்பாக நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சாதனையால் தான் இது நிகழ்ந்ததுன்னு சொல்லலாம். அவர் இல்லைனா நம்ம இவ்வளோ அளவுக்கு நம்ம எல்லாருமே இறக்குமதி விஷயங்களில் தான் நடந்திருந்தோம். இப்போ தான் நம்ம ஏற்றுமதியிலையும் முன்னேறி இருக்கு. நம்ம இந்தியாவை உலக நாடுகளே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாருன்னா அது நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கடின உழைப்பும் ஒரு தொலைநோக்கு சிந்தனையும் தான் இதுக்கு கண்டிப்பாக அடிப்படை காரணமாக இருக்க முடியும். நன்றிங்க. வாழ்க பாரதம், வளர்க பாரதம்.